இன்றைக்கி நாம் மேங்கோ பாப்ஸ்டிக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என்ன பாப்ஸ்டிக்கல் வாங்க குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதுக்கும் பதிலாக எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்திருக்கேன். இதுலேருந்து அந்த சதப்பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி சப்போட்டா சாக்கோபார் வந்து ஷேர் பண்ணப்போ நிறைய பேர் அந்த பாப்ஸ்டிக்கல் மோல்டு எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா நான் லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அந்த மேங்கோட ஃப்ளஷ் சேர்த்தாச்சு, அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த குச்சைஸில் வந்து நமக்கு அங்கங்கே அந்த மாங்காவோட அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு வாய்க்காகப்பட்டப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணி அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு லேயர் வந்து அந்த மேங்கோ ஜூஸ், அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான மேங்கோ, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மேங்கோ ஜூஸ் இது மாதிரி வந்து ஆட் பண்ணி நல்லா தூக்கி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. குறைஞ்சது வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். நம்ம சின்ன குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு குட்டி பாப்ஸ்டிக்கல் மோல்டு எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுட்ருக்கான். குழந்தைங்களுக்கு இந்த சம்மர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணுறது தான் வேலை. ஒரு 5 மணி நேரம் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மேங்கோக்கு பதில் உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்டை நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த சம்மரில் குழந்தைங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி வந்து இந்த பாப்ஸ்டிக்கல் தான். இந்த குச்சைஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். டாடா பை, see you soon.